Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். கிருஷ்ண ஜெயந்தி துபாயில நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது தான். Actually time constraints ரொம்பவே இருக்கு and also வந்துட்டு help அந்த அளவுக்கு இல்ல. அதனால நான் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவேன்னு தெரியல. But still கிருஷ்ண ஜெயந்தி is a very close to my heart festival. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வருஷம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பலகாரம் எல்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சு கும்பிடுறது உண்டு. So இன்னைக்கும் அதே மாதிரி தான் என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் வந்து செஞ்சு ஒன்னு ரெண்டு பலகாரமாவது செஞ்சு சாமிக்கு படிச்சு செலிப்ரேட் பண்ணனும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பட் பேபியும் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது பாசிபிள்னு தெரியல. பட் ஸ்டில் ஐம் கோயிங் டு ட்ரை. பட் அந்த ஜர்னில தான் உங்க கூடயும் டிராவல் பண்ணலாம்னு நினைச்சேன். அண்ட் ஆல்சோ எப்பவுமே நார்மலா செய்யறதுக்கே வந்து டைம் எடுக்கும். பட் வீடியோ எடுத்துட்டு செய்யணும்னா டபுள் த டைம் தான் எடுக்கும். பட் ஸ்டில் ஐம் கோயிங் டு ட்ரை. இஃப் நாட் இன் டீடைல் ஒரு கிளிம்ஸ் இங்கேயும் அங்கேயும் கண்டிப்பாக காமிக்கலாம் தான் இருக்கேன். ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ஆர்த்தி அண்ட் இந்த சேனல் பேர் ஆர்த்திஸ் ஜர்னல். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது, கான்டென்ட் பிடிக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ கிச்சனுக்கு போயிடலாம். லெட்ஸ் see how it goes. ஃபஸ்ட்டு மத்தியானம் சாப்பிட்டது அதெல்லாம் அப்படியே போட்டுப்படி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனை லைட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ரவா லட்டு செய்யலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் எள்ளுருண்டை செய்ய போகிறோம். முடிதான்னு பார்க்கலாம்.
அடுத்தது வந்து பாயசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 லிட்டர் பாலை வந்து கொதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி சீரக சம்பா அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதையும் கழுவி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாயசம் செய்ய வேண்டியது தான். அதை சொல்ல மறந்துட்டேன். எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடி பாயசத்துக்கு சைட் பை சைடு வச்சுட்டு போகிறேன். ஸோ பாயசம் வந்து சாதம் வெந்ததும் ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டு இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது இப்போது கிருஷ்ணருக்கு வந்து அவல் ரொம்ப விசேஷம். ஸோ அவல் வந்து கொஞ்சம் தேங்காயும் வெல்லம் ஏலக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் சுத்தமாக டைமே இருக்கலைங்க. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ கேமராவில் வந்து பேட்ரியும் இல்லை, SD கார்டும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து காமிச்சிடுறேன்.
கணபதி